கரூரில் நடந்த தவேக பரப்புரையின் போது விஜய் பேசிக் கொண்டிருக்கையில் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களில் 5 பேர் ஆபத்தான நிலைமையில் இருப்பதாக வாய் பேச முடியாத இளைஞர் தனது செல்போனில் செல்ஃபி வீடியோ எடுத்த காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்ப்போம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமாக பத்தி நம்ம பேசாம கரூர் வரைக்கும் வந்து அவரை பத்தி பேசாம நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்டேட்டா விஷயத்துக்கே வரணும். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாருல, மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லிதான் தெரியுமா? என்ன ஒரு கூப்பன் கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. விழா ஒன்று நடத்தினாங்க. 30 பேர் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். அந்த இளைஞர் யார்? அந்த வீடியோ குறித்த விளக்கமாக உங்களிடம். வணக்கம் மேடம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இது சம்பந்தமாக புதிய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் தான் இருக்கும் இடத்தில் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளனர் எனவும் அவர் மூலம் அங்கு உள்ள நிலையை புரிந்து வைத்தார். மேலும் வீடியோ பதிவின் போது சம்பவ இடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அந்த வீடியோ காட்சிகள் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோவில் வாங்கி பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஒருவர் அங்கு உள்ள நிலைமையை தனது செல்போனில் பதிவு செய்து சுற்றி நடக்கும் பதட்டமான சூழ்நிலையை ஒளிபரப்பு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சம்பவம் நடந்த இன்றுடன் 7 நாட்கள் ஆகும் நிலையில் தற்போது புதிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருவது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.